அட இந்த ஜோடி ஃபைனலிஸ்ட்டாக ஆகலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்கு. 2 சூப்பரான ஒரு ஜோடிகள் இப்போது ஃபைனலிஸ்ட் இல்லை அப்படிங்கிறது இந்த ப்ரோமோ மூலமாக கன்வே ஆகுது. பட் இருந்தாலும் எபிசோட் வரையும் வந்து வெயிட் பண்ணணும். உண்மையிலேயே இல்லையா, இல்லை ப்ரோமோவில் வந்து அது காட்டலையா அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், ஜோடி ஆல்ரெடி சீசன் 3ல் வந்து ஆல்ரெடி ஃபைனலிஸ்ட்டாக வந்து அர்ஷிதா, அனீஷ் வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து சஹாத் அண்ட் சஷாங்க் 2 ஃபைனலிஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது வந்து இந்த வாரம் வந்து செமிஃபைனல் ரவுண்ட் நடக்க போது அதுக்கான ஒரு 2 ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் மாதிரி எப்படி சாகத் அண்ட் சஷாங்க் வந்து டைரக்ட் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து, அதே மாதிரி இந்த வாரம் வந்து ஜபின் வந்து செம்மையாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. எஸ்பெஷலி அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு கேரக்டரில் வந்து அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி அதில் வந்து ஒரு நல்ல கமெண்ட் வாங்கி டேரெக்டாக வந்து ஷர்மி அண்ட் நம்ம ஜபின் நீங்கள் தான் வந்து 3rd ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற ஜோடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜோடிக்குள்ளே வந்து இன்னொரு ப்ரோமோவில் வந்து ஒரு செம்மையான ஒரு போட்டி நடக்குது. இந்த ஒரு போட்டியில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் வந்து ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்து வராங்க. ஸோ அந்த 2 ஜோடி யார் அப்படின்னா ஜித்தேஷ் அண்ட் அர்ஷிதா, சுஜித் அண்ட் பவித்ரா. ஸோ இந்த 2 ஜோடிக்கும் நடுவில் வந்து ஃபர்ஸ்ட்டு சுஜித்தும் ஜித்தேஷும் வந்து மோதிப்பாங்க. ஸோ அவங்க டான்ஸ்லேயே வந்து மோதிக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு அர்ஷிதாவும் பவித்ராவும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஓவராலாக வந்து ஃபைனலாக யார் நல்லா பண்ணுறாங்களோ அதுலேருந்து யாரோ ஒரு ஜோடி வந்து ஃபைனலிஸ்ட் ஆக போகிறாங்க. ஸோ அதில் வந்து யார் போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடக்கும்போது வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சூர்யா, கோபிகா இவங்க வந்து ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அவங்க ஃபைனலிஸ்ட் டேக் போட்டு நிற்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களும் வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்து கன்ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ இப்போ வரையும் வந்து 4 ஜோடி வந்து ரிவீல் ஆகிடுச்சு ஃபைனலிஸ்ட்டு. ஸோ மிச்சம் இருக்கிற 3 ஜோடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மிச்சம் இருக்கிற ஒரு ஜோடி வந்து சந்தனா அண்ட் நேசமணி. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து புரியாத ஒரு விஷயமாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இப்ராஹிம், அஞ்சலி அவங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த ஜோடிகளுக்கு ஃபைனலிஸ்ட் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரோமோவில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் ஃபைனலிஸ்ட் ஆனால்? நேசமணி, சந்தனா, அதுக்கப்புறம் இப்ராஹிம் அண்ட் அஞ்சலி, அதுக்கப்புறம் அர்ஷிதா, ஜித்தேஷ் அண்ட் சுஜித் அண்ட் பவித்ரா. ஸோ இந்த ஒரு ஜோடிகளுக்குள்ளே வந்து யார் ஃபைனலிஸ்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்குது. ஸோ ஃபைனலாக யார் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி அதை பார்க்கலாம். ஸோ இதேமாதிரி எல்லா ஜோடி ஆல்ரெடி சீசன் 3 அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.